அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அக்டோபர் 2024 இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் உங்களுக்கு நியமனங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அத ஒரே வீடியோவா பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எல்லாம் குடுத்தாச்சு. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு 10 டேஸ் தான் இருக்கு. அத நம்ம படிச்சதை இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஈஸியா ரிவைஸ் பண்ணணும். மறுபடியும் நம்ம மந்த் வைஸா எடுத்து படிக்கும் பொழுது டைம் அதிகமாகும். இப்போ நாம இந்த 10 நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தனித்தனி டாபிக்கா டிஎன்பிஎஸ்சியில் ரெகுலரா நியமனங்கள் கேட்குறாங்க, மாநாடுகள் கேட்குறாங்க, குறியீடுகள் கேட்குறாங்க, அவார்ட்ஸ் கேட்குறாங்க. இதை செப்பரேட் டாப்பிக்காக பிரித்து இந்த 10 நாளில் எவ்வளவு கொடுக்க முடியுமோ, இது நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான், புரிஞ்சுதுங்களா? மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தாச்சு. அதில் இருந்து தான் இப்போ டாபிக் வைஸாக இந்த 10 நாள் நம்ம கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் சீக்கிரமாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்டுமான்னு கேட்டால் கிடையாது. சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைம் காதில் கேட்குறது அப்படி கேட்டிங்கனாவே போதும். ஏன்னா ஆப்ஷன் இருக்குல்ல, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் போட்டுற முடியும். ஓகேங்களா? பார்க்கலாங்களா? தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேங்க. சொல்லாததுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜெய்சா. இவர் ஒரு இந்தியரா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெய்சா. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் ஜெய்சா. அடுத்தது பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியுடைய இது எத்தனையாவதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 26வது ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. இப்போ நீங்கள் இது சஞ்சய் அப்படிங்கிறதுனாவே நீங்கள் கஜினி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சய் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர். சரிங்களா? 26 வயசுலேயே சஞ்சய் பணக்காரர் ஆகிட்டார். சஞ்சய் ராமசாமி. ஓகேங்களா? அவர் பணக்காராகி பேங்க்கில் ரொம்ப அதிகமாக டெபாசிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநர் யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா. சஞ்சய் ராமசாமி கீழே ஒரு சஞ்சய் வருங்க, அந்த டிஃப்ரென்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சஞ்சய் மல்கோத்ரா. அப்போ அடுத்தது பாருங்கள், ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் பி லோகூர். ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவர் மதன் பி லோகூர். ஷார்ட்கட் தெரிஞ்சதுக்கு நான் சொல்கிறேன், தெரியாததுக்கு ஒரு 2 டைம் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். அதுக்காக தான் 2 டைம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவர் மதன் பி லோகூர். அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய 9வது தலைவர் யாருன்னா வே ராமசுப்ரமணியன். இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, மனித உரிமைகளை காப்பாற்றுறதுக்காகவே மனிதராக கடவுள் ராமராக என்ன பண்ணுறாருன்னா அவதாரம் எடுக்கிறார். எல்லாத்துக்கும் தெரியும்ல, ராமராக அவதாரம் எடுத்திருப்பார். அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமசுப்ரமணியம். மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னாவே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? ராமசுப்ரமணியன். ஓகேங்களா? லைட்டாக அதில் ஏதோ ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஞாபகம் வந்துடும். இப்போ இந்த 4 ஞாபகம் இருக்கா? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் ஜெய்சா, இந்திய ரிசர்வ் வங்கியுடைய 26வது ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா, ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவர் மதன் பி லோகூர், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய 9வது தலைவர் யாருன்னா வே ராமசுப்ரமணியன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மத்திய ரிசர்வ் காவல் படை தலைமை இயக்குனர். மத்திய ரிசர்வ் காவல் படை தலைமை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானேந்திர பிரதாப் சிங். அப்போ இந்த ரிசர்வ் காவல் படைனாவே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி. அப்போ அங்கே உங்களுக்கு என்னதான் சிங் கேப் யாருங்க போட்டிருப்பாங்க? அதிகமாக சிங் போட்டிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. சிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் உங்களுக்கு ஒரு க்ளூ. இதை வச்சு தான் இந்த பேர் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஞானேந்திர பிரதாப் சிங். மத்திய ரிசர்வ் காவல் படை தலைமை இயக்குனர் ஞானேந்திர பிரதாப் சிங். அடுத்தது பாருங்க, இஸ்ரோவுடைய 11வது தலைவர் யாருன்னா வி நாராயணன். நாராயணன் அப்படின்னாவே கடவுள் நாம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ கடவுள் எங்கே இருப்பாங்க? மேலே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு ரிலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னா மேலே தான் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இஸ்ரோ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரோவின் 11வது தலைவர் வி நாராயணன். இவர் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? தமிழகத்தை சேர்ந்தவர் தான் இஸ்ரோவுடைய 11வது தலைவராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இதுக்கு க்ளூவே தேவையில்லை, நம்ம அடிக்கடி பார்த்தது தான். 16வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகேரியா தான் 16வது நிதிக்குழுவின் தலைவர். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையத்தின் தலைவர் யாருன்னா எஸ் தமிழ்வாணன். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையத்தின் தலைவர். தமிழ்
ஓகேங்களா. இதோட இன்னொன்று சேர்த்து, இது ரெண்டையும் சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையத்தின் தலைவர் வந்து தமிழ்வாணன். தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி ஆணையத்துடைய துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. இவருக்கு சப்போர்ட்டாக அண்ணாமலை, தமிழ்வாணன் அவர்களுக்கு சப்போர்ட்டாக அண்ணாமலை வராங்க. ஓகேங்களா. எழுத்தாளர் இமயம் தான், அவருடைய இயற்பெயர் தான் அண்ணாமலை. ஓகேங்களா. எழுத்தாளர் இமயம் இருக்கார்ல, அவருடைய இயற்பெயர் தான் அண்ணாமலை. அப்போ இது ரெண்டும் ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவர் வந்து தமிழ்வாணன், அதற்கு சப்போர்ட்டா துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, எழுத்தாளர் இமயம். அடுத்தது பாருங்க, 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ரிசர்வ் வங்கியுடைய 26வது சீஃப் யாருன்னு பார்த்தோம், சஞ்சய் மல்கோத்ரா பார்த்தோம்ல. அதே மாதிரி 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார். இப்போ நம்ம தேர்தலை நடத்தணும் அப்படின்னாவே ஒரு ஞானம் வேணும். ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதில். ஓகேங்களா. அதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானேஷ்குமார் இங்கே இருக்கிறது, அதனால தான் இங்கே நான் சிங்கு ஞாபகம் வச்சுக்க சொல்லிட்டேன். மத்திய ரிசர்வ் காவல் படை தலைமை இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஞானேந்திர பிரதாப் சிங். இஸ்ரோவுடைய 11வது தலைவர் பார்த்தீங்கன்னா வி நாராயணன். 16வது நிதிக்குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகேரியா. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையத்தின் தலைவர் பார்த்தீங்கன்னா எஸ் தமிழ்வாணன். தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணைய துணைத் தலைவர் வந்து அண்ணாமலை, வே அண்ணாமலை. 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஞானேஷ்குமார். ஓகேங்களா. இஸ்ரோவுடைய 11வது தலைவர், 16வது 26வது 9வது இது எல்லாமே ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 9வது தலைவர் வே ராமசுப்ரமணியன். ஓகேங்களா. இது எத்தனையாவதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தலைவர். தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய தலைவர் யாருன்னா பி ராஜமாணிக்கம். இப்போ லோக் ஆயுக்தானாவே வந்து மாநில அளவில் அந்த ஊழல் சம்மந்தமாக விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ அதற்கு என்னென்னா உங்களுக்கு மனசு மாணிக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தூய்மையாக இருக்கணும், அப்போ தான் அதை பற்றி விசாரிக்க முடியும். அவங்களே அதை தப்பு பண்ணிவிட்டு அவங்க விசாரிக்க முடியாது. அதுக்காக மனம் தூய்மையாக இருக்கிறவங்க தான் இது பண்ணணும். அப்போ மனசு மாணிக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக் ஆயுக்தாவின் தலைவர் வந்து பி ராஜமாணிக்கம். அடுத்தது பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடியின் 2வது முதன்மை செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு, நரேந்திர மோடிக்கு வந்து ஒரு செயலரை, முதன்மை செயலரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா PK மிஸ்ரா. அவருக்கு இன்னொரு சக்தியா, அதான் பாருங்க சக்தி காந்த தாஸ், அவருக்கு இன்னொரு கூடுதல் ஒரு சக்தியா ஒரு ஆளுமையை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ். PK மிஸ்ரா தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 முதன்மை செயலர்கள் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து PK மிஸ்ரா, இன்னும் கூடுதல் சக்தியாக ஒரு ஆளுமையை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுதான் சக்தி காந்த தாஸ். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடியின் தனி செயலர் நிதி திவாரி. இது வந்து முதன்மை செயலர், தனி செயலர் பர்சனலா. ஓகேங்களா. பிரைவேட் செக்ரட்டரின்னு சொல்லலாம். தனி செயலரை யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நிதி திவாரி. அப்போ இப்போ நம்ம ஃபினான்ஷியலாகவே வந்து நம்ம ஃபினான்ஷியலாக ஒரு விஷயம் அப்படின்னா அதை நம்ம பர்சனலாக தானே வச்சுருப்போம். அதுதான் தனி, ப்ரைவேட்டாக தான் அதை நம்ம வச்சுருப்போம். அப்போ தனி செயலர் நிதி திவாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது, உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ஒரு முக்கியமான ஆளுமை ஆர் பாலகிருஷ்ணன். நம்ம படிச்சிருப்போல சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆராய்ச்சி அதனாலேயே அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே IAS தேர்வு எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஆராய்ச்சி, இந்த சிந்து சமவெளி ஆராய்ச்சினாவே நம்ம ஆர் பாலகிருஷ்ணனை என்றைக்குமே மறக்க முடியாது, எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? ஆர் பாலகிருஷ்ணன். அடுத்து பாருங்க, செபி தலைவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா துஹின் காந்த பாண்டே. செபி தலைவர் துஹின் காந்த பாண்டே. அடுத்து பாருங்க, 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யாருன்னா தினேஷ் மகேஸ்வரி. 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யாருன்னா தினேஷ் மகேஸ்வரி. அடுத்தது, இது நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, உச்ச நீதிமன்றத்துடைய 52வது தலைமை நீதிபதி யாருன்னா PR கவாய்ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. நியூஸ் பேப்பர் வந்து படிச்சிருக்கிறவங்களுக்கு இது மறக்கவே மறக்காது.
பிஆர் கவாய்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் சில டைம் ஃபுல் நேம் கேட்பாங்க. அதாவது பிஆர் கவாயில் பிஆருக்கு எக்ஸ்பென்ஷன் அப்படிலாம் கூட உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா? பூஷன் ராமகிருஷ்ண கவாய் உச்ச நீதிமன்றத்துடைய 52வது தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பூஷன் ராமகிருஷ்ண கவாய். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, தலைமை கணக்கு தணிக்கையாளர். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சஞ்சய் மல்கோத்ரா ரிசர்வ் பேங்க்குடைய 26வது ஆளுநரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க? சஞ்சய் மல்கோத்ரா. நம்ம சஞ்சய் ராமசாமி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே அதை கணக்கு பார்க்கறக்கு, தலைமை கணக்கு தணிக்கையாளர் கணக்கு பார்க்கறக்கு அவர் பேர்லேயே ஒருத்தர் வந்து வச்சுக்கிட்டு, அதாவது என்ன பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சய் மூர்த்தி. அவர் பேங்க்கில் டெபாசிட் பண்ணதுனால பார்த்தோம் இல்லைங்களா, பேங்க்கில் பணக்காரனால பேங்க்கில் அதிகமாக அவர் தான் டெபாசிட் பண்ணியிருக்காரு. அதை கணக்கு பார்க்கறக்கு அவருடைய பெயர்லேயே ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சய் மூர்த்தி. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது செட் ஆகணும் அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? தலைமை கணக்கு தணிக்கையாளராக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? கே சஞ்சய் மூர்த்தி. அடுத்து பாருங்கள், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி. தேர்தல் ஆணைய தலைவர் வேற, தேர்தல் அதிகாரி வேற. சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். இது புரிஞ்சுதுங்களா? தலைமை தேர்தல் அதிகாரி. இங்கே தலைமை தேர்தல் ஆணையர் கொடுக்கல. அதிகாரி யாருன்னா அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாட்டுடைய முதல் பெண் தலைமை தேர்தல், இது கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னா அர்ச்சனா பட்நாயக். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, இந்திய தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் யாருன்னா மிருத்யுஞ்சய் குமார் நாராயண். இது கேட்கறக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஒரு சில பணிப்பிரதேசங்களில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? மக்கள் தொகை இந்திய தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மிருத்யுஞ்சய் குமார் நாராயணன். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது தேசிய மகளிர் ஆணைய தலைவர் யாருன்னா விஜயா கிஷோர் ரகத்கர். தேசிய மகளிர் ஆணைய தலைவர் யாருன்னா விஜயா கிஷோர் ரகத்கர். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பார்த்துடலாமா? சும்மா நான் அதை வந்து சொல்கிறேன், காதில் கேட்டுக்கோங்க. சிலதுக்கு ஷார்ட்கட் இருக்கும், சிலதுக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்போது ஒரு 2 டைம் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். பாருங்கள், சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் ஜெய்சா. இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா. ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவர் மதன் பி லோகூர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 9வது தலைவர் வே ராமசுப்ரமணியன். மத்திய ரிசர்வ் காவல்படை தலைமை இயக்குனர் ஞானேந்திர பிரதாப் சிங். இஸ்ரோவின் 11வது தலைவர் வி நாராயணன். 16வது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனகேரியா. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையத்தின் தலைவர் எஸ் தமிழ்வாணன். தமிழ்நாடு மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணைய துணைத் தலைவர் வே அண்ணாமலை. 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தலைவர் பி ராஜமாணிக்கம். பிரதமர் நரேந்திர மோடியின் 2வது முதன்மைச் செயலர் சக்திகாந்த தாஸ். 1வது முதன்மைச் செயலர் பி கே மிஸ்ரா. பிரதமர் நரேந்திர மோடியின் தனிச் செயலர் நிதி திவாரி. உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ஆர் பாலகிருஷ்ணன். செபி தலைவர் துகின் காந்த பாண்டே. 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் தினேஷ் மகேஸ்வரி. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ண கவாய், பிஆர் கவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை கணக்கு தணிக்கையாளர் கே சஞ்சய் மூர்த்தி. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி. இந்திய தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் பார்த்தீங்கன்னா மிருத்யுஞ்சய் குமார் நாராயண். தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜயா கிஷோர் ரகத்கர். ஓகேங்களா? மெமரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு டைம் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் போகும்பொழுது ஒரு டைம் இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க, ஈஸியாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி வந்து எல்லா டாபிக்ஸுக்கு வந்து எவ்வளவு முடியுதோ இந்த 10 டேஸில் வந்து அது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.